ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் நிறைய புது சீரியல்ஸ் வர்றதுனால அடுத்தடுத்து நல்லா ஓடிட்டுருக்க சீரியல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா முடிவுக்கு வந்து புது சீரியல்ஸோட லான்ச்சிங்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்த அப்டேட் தான். அந்த வகையில் ரீசெண்டாக எதிர்நீச்சல் சீரியலை முடித்தாங்க. ஒரு சீரியல் வந்து ப்ரமோவும் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 PM ஸ்லாட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக வரப்போகுது. நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8 PM ஸ்லாட்டில் சிங்கப்பெண்ணே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல். அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து மருமகள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே நல்ல ஒரு டிஆர்பி வரும். இன்னொரு பக்கம் நம்மளோட சுந்தரி சீரியல், இந்த சீரியலும் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா, சுந்தரி சீரியல் சீக்கிரமாகவே ஒரு கிராண்டான ஒரு கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. இதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்றத பற்றி இப்போதைக்கு என்னென்னா, தோழியோட ப்ரமோ லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தோழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையாகவே பெரிய சக்ஸஸை பார்த்த ஒரு சீரியல் சுந்தரி. சுந்தரி அப்படின்ற பேரை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரோட நினப்பும் வந்து கேப்ரிலா நோக்கி தான் போகும். அந்தளவுக்கு அந்த சீரியலுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நடிப்பு, அந்த போல்டான அந்த வாய்ஸ், அந்த கேரக்டருக்கு பக்காவாக சூட் ஆனது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைச்சி எங்களாலேயும் சாதிக்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு நடிகை. கண்டிப்பாக சுந்தரி சீரியலை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.